2வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. வேற எந்த ஒரு புதுசா ஒரு சோதனையும் உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான ஒரு போக்கையும் ஒரு வழியையும் தேவன் உண்டாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் தெளிவாக சொல்லுகிறது, தேவன் நமக்கு மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை தான் நமக்கு நேரிடுகிறது. நமக்கு மட்டும் நிறைய நேரம் பிசாசு எப்படி தெரியுமா, யாருக்குமே நேரிடாத பிரச்சனை நமக்கு நேரிட்டது போல காட்டுவார். ஆனா நிச்சயமா வசனம் சொல்லுகிறது, எல்லா மனுஷனுக்கும் இந்த பாதையில வந்திருக்காங்க. இந்த பாதை பழைய பாதை. இல்லையா? நான் ஒரு இதுல ஒரு புதுசா எனக்கு ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனை ரொம்ப புதுசு, என்னால மேற்கொள்ள முடியாது. இல்லை, மனுஷனுக்கு நேரிடுகிற பிரச்சனை தான். ஆனால் அதுல விடுதலை சொல்லப்பட்டு இருக்கிறது, அந்த சோதனையிலே தப்பிக்கொள்ளும்படியான ஒரு வழி உண்டு. இல்லையா? நம்ம தைரியமா இருக்கலாம், இல்ல சந்தோஷமா இருக்கலாம். நான் தப்பிக்க வெளியே வர எனக்கு ஒரு வழி உண்டு. நான் குழந்தை அதே அந்த வட்டத்துக்குள்ளே நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் இந்த போராட்டத்துக்குள்ளே நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுல இருந்து நான் வெளியே வருகிறதுக்கு ஒரு வழி நிச்சயமாகவே உண்டு. அவர் வைத்திருக்கிறார். அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார், தேவன் உனக்கு தப்பிக்கொள்ளும்படியான ஒரு போக்கை நான் உண்டாக்குவேன் என்று சொல்லி. அல்லேலூயா. தேவன் உண்டாக்குவார். உங்களுடைய வாழ்க்கையில இப்ப நீங்க எதிர்கொள்ளுகிற வரப்போகிற எதிர்கொள்ளுகிற எந்த பிரச்சனையானாலும் சரி, அதிலிருந்து வெளியே வருகிறதற்கான ஒரு வழியை தேவன் உண்டாக்குவார். அல்லேலூயா. ஆனால் அநேக நேரங்களிலே நாம் அந்த வழியை பார்க்கிறோமா, அந்த வழியை நாம் செலக்ட் பண்ணுகிறோமா, அந்த வழியிலே நாம் நடக்கிறோமா என்பதுதான் இன்றைக்கு கேள்வியே. அல்லேலூயா. வேதத்திலே ஒரு சம்பவத்தை நான் உங்களோடு கூட எடுத்து காட்ட விரும்புகிறேன். அவருடைய வாழ்க்கையில தேவன் எப்படியெல்லாம் வழியை காட்டினார், அந்த மனிதன் என்ன செய்தார் என்று சொல்லி நம்ம வேதத்திலிருந்து பார்க்கலாம். தேவன் நம்மளோடு கூட பேசுவார். 1 ராஜாக்களுடைய புத்தகம் 22வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். சீரியருக்கும் இஸ்ரவேலருக்கும் 3 வருஷம் யுத்தம் இல்லாது இருந்தது. 3 வருஷம் யுத்தம் இல்லாமல் இருந்தது. 3ஆம் வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்திற்கு போயிருக்கும் போது இஸ்ரவேலின் ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி கீலேயாத்தில் உள்ள ராமோத் நம்முடையதென்று அறியீர்களா? நாம் அதை சீரியா ராஜாவின் கையிலிருந்து பிடித்துக் கொள்ளாமல் சும்மா இருப்பானேன் என்று சொல்லி யோசபாத்தை நோக்கி கீலேயாத்தில் உள்ள ராமத்தின் மேல் யுத்தம் பண்ண என்னோட கூட வருகிறீரா என்று கேட்டார். இந்த சூழ்நிலை என்னன்றத நம்ம தியானிச்சுட்டு தான் உள்ள நம்ம தப்பிக்கொள்ளும்படியாக போக்கை தேவன் எப்படி உண்டாக்குகிறார் என்று சொல்லி போட பார்ப்போம். இதுல முதல் வசனத்திலே போட்டு இருக்கிறது, சீரியருக்கும் இஸ்ரவேலருக்கும் 3 வருஷம் யுத்தமே இல்லை, பிரச்சனையே இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, பிரச்சனையே இல்லை. சத்தமா சொல்லுங்க, பிரச்சனையே இல்லை. யுத்தம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? பிரச்சனை. யுத்தம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? யுத்தம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? பிரச்சனையே. சீரியர் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்போதும் ஆப்போசிட்னா ஒரு பிசாசா வச்சுக்கலாமே. பிசாசு இஸ்ரவேல் ஜனங்களை எதுவும் தொடவே இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு. இப்போ பிரச்சனையை ஆரம்பிக்கிறதே யாருன்னா தெரியுமா? யாருன்னா சீரியாவின் ராஜாவா நாம இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு யுத்தம் பண்ண போவோம்னு சொன்னாரு. இங்க வசனம் போட்டு இருக்கிறது, 3ஆம் வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு போகும்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவா சொல்றாரு, கீலேயாத்தில் உள்ள ராமோத் நம்முடையது என்று அறியீர்களா? அதை சீரியா இடத்துல பிடிச்சு கொள்ள நம்ம யுத்தத்துக்கு போகலாம். ஒரு சில நேரம் சும்மா இருக்கிற பிசாசம் வாங்குறதே யாருன்னா தெரியுமா? சொல்லுங்களேன். அதை ஒத்துக்க நமக்கு மனசே வர. அவன் நம்மளை தொடர்றதே கிடையாது. அவன் நம்மகிட்ட வரதே கிடையாது. ஏன் தெரியுமா? நல்லா தெரியும், இவனை தொட்டா நம்ம தேவையில்லாம அடி வாங்கிட்டு வருவோம். அவன் எப்ப நம்ம வீக் ஆகும் பார்த்துக்கிட்டே இருப்பான். நல்லா கவனிக்கணும். பிசாசு நீங்க எப்ப வீக் ஆவீங்க, எப்ப நீங்க ஜபத்துல குறைவீங்க, சும்மாவே அட்டாக் பண்ணவே மாட்டான். பிசாசு எல்லாரையும் அட்டாக் பண்ண சொல்லுங்க, அட்டாக் பண்ணவே மாட்டான். அவன் நல்ல சமயம் பார்த்து
எந்த டைம்ல நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க மிருகங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, சிங்கமோ இல்ல மற்ற மிருகங்களோ மானை வேட்டையாடும் பொழுது பார்த்தீங்கன்னா எப்படி எடுத்த உடனே மாட்டையோ இல்ல ஒரு மானையோ வேட்டையாடும் போது சல்லுலாம் வராது. அது பார்த்துக்கிட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா வேட்டையாடுறத? நம்ம தான் போன்ல என்னென்னத்தையே பார்க்கலாம். ஆனா இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் பார்க்கறது இல்லை. பார்த்தாதான் நம்ம தெளிவடைஞ்சிருவோம் இல்லையா? அது எப்படி அட்டாக் பண்ண பார்த்துருக்கீங்களா? சிங்கம் எடுத்த உடனே ஓடி அந்த கூட்டத்துக்குள்ள போகாது. அப்படியே பதுங்கியே உட்காந்துருக்கும். ரொம்ப நேரம் நோட் பண்ணிட்டே உட்காந்துருக்கும். ரொம்ப நேரம் பதுங்கும். ஒரு சில வீடியோ கிளிப்பெல்லாம் எனக்கு யாரும் அனுப்பிச்சுடுவாங்க. அப்ப நான் பார்ப்பேன். எனக்கு இது தேடுறதுலாம் தெரியாது. ஆனா யாரும் அனுப்புவாங்க. ரொம்ப நேரம் அமைதியா உட்காரும். நான் நினைப்பேன், என்ன பார்க்கவே டைம் இருக்க மாட்டேங்குது, என்ன இவரோட. அது ரொம்ப நேரம் சிங்கம் அமைதியா உட்காந்து ரொம்ப ஆனா நோட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த கூட்டத்தை. இது இந்த பக்கம் எங்க போகுது, இந்த பக்கம் எங்க போகுது, இந்த மாடு எங்க போகுது, இந்த மாடு எங்க போகுது, இப்படியே பார்த்துட்டே இருக்கும். ஆனா மாடு பலசாலியா இருக்கும். காட்டு எருதுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பலசாலி தான். இந்த சிங்கத்தோடு கூட போராடுகிற அளவுக்கு அது பலசாலி தான். ஆனா இது ரொம்ப நோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒண்ணு இந்த மானும் இந்த மாடும் எனக்கு என்ன தெரியுமா, சிங்கம் அமைதியாவே படுத்து கிடக்குன்னு சொல்லி அந்த எல்லையை விட்டு என்னைக்கு, அதாவது தான் இருக்கக்கூடிய எல்லையை விட்டு தன்னுடைய கூட்டத்தை விட்டு ஒண்ணு அப்படியே கொஞ்சம் பிரியும். நல்ல கவனம். எப்படி நல்ல கவனம். ஒண்ணு எப்படி பிரியும்? லைட்டா. ஏன்னா சிங்கம் சும்மா தானே இருக்கு. சிங்கம் அமைதியா தானே படுத்து கிடக்கு. அதனால தன்னுடைய கூட்டத்தை விட்டு, கூட்டத்துல இருக்கிற வரைக்கும் சிங்கம் அப்படின்னு ரொம்ப அமைதியா படுத்து கிடக்கு. ரொம்ப அமைதியா. ஆனா கண்ணு மட்டும் வட்ட அடிச்சுட்டே இருக்கும். இதுல ஒண்ணு ரொம்ப பலசாலியா கூட இருக்கலாம். ஆனா கூட்டத்தை விட்டு கொஞ்சம் லைட்டா திரும்பும்போது இந்த சிங்கத்தினுடைய பார்வை அப்படியே மாறும். இந்த ஒண்ணு அப்படியே நோட்டம். அப்பவும் அமைதியா இருக்கும். இன்னும் கொஞ்சம் வெளியே வரும். அந்த எல்லையை விட்டு கொஞ்சம் வெளியே வந்த உடனே இது வேகம் எடுக்கும் பாருங்க, செம்ம வேகத்துல. அந்த டைம்ல இந்த மாட்டாலையோ இந்த மானாலையோ தன்னுடைய கூட்டத்தோடு இணைய விடாத வரைக்கும் முதல்ல சென்டர்ல வந்து நிற்கும். உண்மையா படிச்சாங்க சொல்லுங்க, உண்மையா இல்லையா? எங்க வந்து நிற்கும் தெரியுமா சிங்கம்? இந்த சிங்களா போனத தன்னுடைய கூட்டத்தோடு சேர விடாத அளவுக்கு சென்டர்ல வந்துடும். இது இப்ப இந்த மாடு என்ன பண்ண தெரியுமா? தனியா ஓடித்தான், வேற வழியே கிடையாது. தனியா எங்கேயாவது ஓடும். இன்னும் சொல்ல போனா இந்த மாட்டை தனியா பிரிக்க இன்னும் டிஸ்டன்ஸ் எடுத்த உடனே பாயவே பாயா. இன்னைக்கு நிறைய நேரம் பிசாசு நம்மளை தொட மாட்டான். ஏன் தெரியுமா? நீ பரிசுத்தவர்களோடு கூட ஐக்கியத்துல இருக்கிறாய் என்று சொல்லி. ஆனா உத்து பார்த்துக்கிட்டே இருப்பான். திருச்சபையை உத்து பார்த்துக்கிட்டே இருப்பான். நீ எங்க தனியா வர்ற அப்படின்னு. வேலையா தனியா கொஞ்சம் போவான சென்டர்ல வந்து நின்றுவான். வேலையா நாம தான் நிறைய நேரம் காரணம். உடனே சொல்லிடுறது என்ன தெரியுமா? பிசாசு ரொம்ப போராடணும். நாம திருப்பி கேட்கணும், நீ போராட அளவுக்கு நீ என்ன செஞ்ச? நிறைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் கெட்டு போறதுக்கு காரணம் யார் தெரியுமா? பெற்றோர். பிள்ளை வந்து சொல்லும், அப்பா அவன் என்ன அடிச்சுட்டான்ப்பா, அந்த டீச்சரை என்ன அடிச்சுட்டான். உடனே வட்டி எடுத்துட்டு போய் டீச்சர்கிட்ட எப்படி அடிக்கலாம் கேட்கக்கூடாது. அந்த நாட்கள் ஆட்களுடைய குணம் என்ன தெரியுமா? நம்ம அப்பா அம்மா கிட்ட போய், எங்க வீட்டுல அப்பா அம்மா கிட்ட போய் டீச்சர் அடிச்சுட்டான்னு கேட்டா எதுக்கு அடிச்சாங்க முதல்ல கேட்பாங்க. இது வேற வழியே இல்லை, எதையாவது ஒன்று சொல்லித்தான். ஏன்னா இந்த மாதிரி நான் செஞ்சேன் அப்படின்னு. அப்பனா நல்லா அடிவாங்க. உனக்கெல்லாம் வக்காலத்து வாங்கிட்டேன் டீச்சர்கிட்ட வரவே மாட்டேன். நிறைய நேரம் நம்ம பிரச்சனைக்கு பிசாசு நம்மளை தாக்க வர்றதுக்கு காரணம் கொஞ்ச நேரம் உட்காந்து நம்மளே யோசிக்கணும். எதுக்கு நம்மளை தாக்க வரோம்? எதுக்கு இந்த பிரச்சனை வந்தது? உடனே நம்ம எஸ்வி நாமத்துல கரெக்டாக சொல்லக்கூடாது. முதல்ல நம்ம சைட்ல எங்க இருக்கிறோம் கொஞ்சம் சுற்றி முத்தி பார்க்கணும். நான் என்ன பண்ணியிருக்கேன், எல்லாரும் எங்க இருக்கோம், நம்ம எல்லாம் கூட்டத்தோட தான் இருக்கிறோமா பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் பிரச்சனை ஸ்டார்ட். இங்க இந்த இஸ்ரவேலின் ராஜா சும்மா இல்லாம என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, கீழே அப்பனுடைய ராமோத் நம்முடைய அருகிலா நாம் அதை பிடிக்கலாம், யுத்தம் பண்ணலாம். ஐயா சீரியாவின் ராஜாவே அமைதியா இருக்கான், நீ எதுக்கு அவனை போய் நோண்டுற? அநேக நேரங்களில் விசாசம் சும்மா இருக்கிறான், நாம போய் நோண்டுறது நம்ம பெரிய நம்ம ஜப வீரார்கள் மாதிரி ஜப வீராங்கனைகள் மாதிரி அப்படி போய் நான் போய் பண்ணி வச்சிருவேன் பண்ணிடுவேன். என்ன பண்ண ஒரு நாட்டில பவுல் துறக்க முடியும் பவுல் துறக்குவார். உண்மையா இல்லையா? பவுல் விசுவாசம் துறக்க முடியும். நாம போய் சொல்றது பவுலே துறக்கிறாலும் நம்ப முடியாதா? பலவீனமான ஆளு பவுலை குறிச்சு என்ன போடப்பட்டு இருக்கிறது? சரீர பலவீனமான ஆளு இருந்துக்கிட்டு அவரை பயங்கரமா துறக்கிறாரு. நம்ம ஏன் துறக்க முடியாது? கையை வச்சோம்னு வச்சுக்கோங்க,
நடக்கும் போதே அவன் கண்டுபிடிச்சிருவான் கெப்பாசிட்டி இல்லை. அவன் துரத்தலாம், நாம துரத்த முடியாது. நிறைய நேரம் நாமளா போய் டெஸ்ட் பண்றது, பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம், நல்ல ஜாப் பண்ணா துரத்திட்டு போறான். இப்பொழுது இங்கே யுத்தமே இல்லை, அமைதியா போயிட்டு இருக்கு. அப்போ புதுசா யுத்தத்தை இவரை துவக்கிறார் பாருங்க. இந்த சீரியாவிடாங்க கீழேயருடைய ராமத்தினுடைய ஆக்சுவலா கீழேயருடைய ராமத்து யாருக்கு? இந்த ராமத்து யாருடையது? வாசிக்கலாம். யோசுவாவுடைய புத்தகம் 21வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கலாம். காத் கோத்திரத்திலே கொலை செய்தவனுக்கு அடைக்கல பட்டணமாக கீலேயாத்தில் உள்ள ராமோத்தையும் அதன் வெளிநிலங்களையும் மக்னாயிமையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தாங்க. நல்ல கவனி. இந்த கீலேயாத்துடைய ராமோத் யாருக்குரியது தெரியுமா? லேவியர்களுக்குரியது, அடைக்கல பட்டணமாக கொடுக்கப்படக்கூடியது. இந்த அடைக்கல பட்டணம் என்று சொன்னால் என்னன்னு சொன்னா அதுக்கு ஒரு பெரிய செய்தி, நான் அதுக்குள்ள இங்க போக வரல. பட் ஆனா இந்த கீலேயாத்துடைய ராமோத் என்ற ஒரு பட்டணம், அதுக்குரிய வெளிநிலங்கள் யாருக்குரியது? லேவியனுக்குரியது. இந்த லேவியனே ஆகாப் ராஜா துரத்திட்டான். ஆனா அவனுக்குரிய பட்டணம் மட்டும் வேணுமா? லேவியா நிறைய பேர் கிடக்குதா? அந்த ராமோத் யாருக்குரியது? ஊழியருக்குரியது, லேவியருக்குரியது. லேவியர்கள் அதுக்கு இருக்க வேண்டும். லேவியர்களுக்கு சில 48 பட்டணங்களை தேவன் பிரிக்க சொல்லுகிறார். அந்த பட்டணத்தில் லேவியர்கள் தான் இருக்க வேண்டும். இப்பொழுது ஆகாபும் இஸ்ரவேலின் ராஜாவும் சேர்ந்து எல்லா லேவியரையும் ஒதுக்கி விட்டாச்சு, எல்லாரையும் துரத்தியாச்சு. பாகாலுடைய தீர்க்கதரிசியில பக்கத்துல வச்சுக்கிட்டு லேவியன் வேண்டாமா, ஆனா லேவியன் இருக்க வேண்டிய பட்டணம் மட்டும் வேண்டாமா. எப்படி இருக்கு தெரியுமா? ஆண்டவர் வேண்டாமா, ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் மட்டும் நம்ம பண்ற விஷயம் தானே. எப்படி? ஜெபம் வேண்டாம், ஆனா என்ன வேணும்? சொல்லுங்க. ஜெபமே வேண்டாம், ராத்திரி பிரேயர் வேண்டாம், அதிகாலை ஜெபம் வேண்டாம், ஆனால் சத்துருவோடு தேவன் எனக்காக யுத்தம் பண்ண வேண்டும். என் ஆண்டவரை என்ன நினைச்சுக்கிட்டீங்க? நீங்க என் ஆண்டவரை என்ன நினைச்சுக்கிட்டீங்க? செயல்படுகிறவனோடு கூட தான் தேவன் இணைவா. சத்தமா சொல்லுங்க. யாரோட இணைவா தெரியுமா? செயல்படுகிறவனோடு கூட தான் இணைவா. சுறுசுறுப்புள்ளவன் கையே செல்வத்தை உண்டாக்கும். சுறுசுறுப்புள்ளவனோடு கூட தேவன் இணைவா. ஒரு இடத்துல நிற்க வேண்டும். செயல்படுகிறவன் தேவன் செயல்பட்டான், அவரோடு கூட தேவன் இருந்தார். நாம இன்னைக்கு எதையுமே செய்ய மாட்டோம், ஆனா தேவன் மட்டும் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். நம்ம சொல்லுவோம் ஆசீர்வாதம் வந்ததுக்கு அப்புறம் நான் செயல்படுறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எவ்வளவு கொடுத்தாலும் நீ செயல்பட மாட்டேன். ஆண்டவருக்கு நல்லா தெரியும். இங்க எல்லாத்தையும் துரத்தி விட்டாச்சு. லேவியர்கள் யாருமே கிடையாது. எலியா கதறுகிறார். என்ன தெரியுமா சொல்லுகிறார்? ஆண்டவரே, உங்களுடைய தீர்க்கதரிசிகளை எல்லாரையும் இயேசுவை கொண்டுட்டான், நான் ஒருத்த மட்டும் தான் இருக்கிறேன். இருக்கிற 100 பேரும் ஆசைகள் 50 பேரை கவிக்கு ஒழிச்சு வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறார். எப்போ உயிர் போகுன்ற பயம். எல்லா லேவியரையும் துரத்தி விட்டாச்சு, ஆனா லேவியுடைய பட்டணம் மட்டும் எனக்கு வேணும். பிரச்சனையே என்ன தெரியுமா? முதல்ல நீங்க எடுக்கிற டிசிஷன்ல தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. லேவியா சொல்லலாமா? முதல்ல எடுக்கிற முடிவு சரிதானா? அந்த பிரச்சனை எனக்கு தேவைதானா? யோசிக்கணும். கீலேயாத்துடைய ராமோத் யாருக்குரியது? இன்னைக்கு நாம தியானிக்கிற மாதிரி அங்க யோசபாத்தாவது இஸ்ரவேல் ராஜாவது கொஞ்சம் யோசனை தெரிஞ்சிருக்கும். அது லேவியர்களுக்குரியது. அப்ப லேவியர் முதல் எங்க காணோம்? எங்க போயிட்டாங்க? ஏசவேல் எல்லாத்தையும் வெட்டி கொண்டுட்டா. எலியாவது எங்க இருக்கிறாரு? அப்ப எலியாவை தேடி கண்டுபிடிப்போம். எலியா வந்தாருன்னா சொல்லிருப்பாரு, இந்த யுத்தம் தேவையில்லை. நம்ம நிறைய நேரத்துல கேட்க வேண்டிய கேள்விகள் நம்மிடத்துல நம்முடைய காரியங்கள் சொல்லும் பொழுது, இந்த பிரச்சனை எனக்கு தேவைதானா, இந்த முடிவு எனக்கு தேவைதானா, இதை எடுக்கலாமா, இதை எடுக்க கூடாது. இந்த கீலேயாத்துடைய ராமோத் எனக்குரியது அல்லது லேவியர்களுக்குரியது, அது ஊழியனுக்குரியது, அது தேவனுக்குரியது. தேவனுடைய பங்கை மனுஷன் வச்சிக்கலாமா, வச்சிக்க கூடாது. முதல்ல ஆரம்பமே தப்பு. இதுல வேற எல்லாரையும் கூப்பிடுறாரு, எல்லாரும் வாங்க யுத்தத்துக்கு போலாம், எல்லாரும் வாங்க. இதுக்கு வேற ஒரு கூட்டம் ஜெய சொல்றதுக்கு இருக்கு. நல்ல ஒரு கிடையாது. அவன் கூப்பிடுறான், இவன் கூப்பிடுறான், பின்னாடி போனேன். ஐயோ அவன் கதறிதான் வரணும். பக்கத்துல வந்து எப்படி சொல்லுங்க. அவன் கூப்பிட்டான், இவன் கூப்பிட்டான்னு போனீங்கன்னா ஐயோ அவன் கதறிட்டு தான் வரணும். போறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிங்க. தப்பே கிடையாது.
அவங்க சொன்னா சரியா இருக்கு. ஆண்டவரே, இந்த இஸ்ரவேலின் ராஜா சும்மா இருக்காம சங்கம் ஊத போறான். இப்ப ஊதுறது இல்லாம என்னைய கூப்பிடுறான். யோசபாத் ராஜா கேட்டுக்கணும், இந்த பிரச்சனை வந்து எனக்குரியதா? இந்த பிரச்சனை நான் இதுக்குள்ள இன்வால்வ் ஆகலாமா? இது பிசாசு கொடுக்கிற யோசனையா இல்ல தேவன் கொடுக்கிற யோசனையா? திருச்சபையை தயவு செய்து யோசிங்க. எல்லா யோசனையும் அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே தேவனத்துல தான் வருகிறது என்பது இல்லை. அது ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சரியா சொல்கிறேன். நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டு நீங்க திருவிழத்துல பங்கு பெறுகிறனால வருகிற எல்லா யோசனைகளும் தேவனத்திலிருந்து தான் வருகிறது என்பது அல்ல. அது எங்க இருந்தாலும் வரலாம். ஆனா நான் அலசி பார்க்கணும், இது தேவன் கொடுக்கிறது தானா, இது அவன் கொடுக்கிற வாசல் தானா? எல்லா வாசலுமே தேவன் திறக்க மாட்டான். ஒரு சில வாசல்களை பல வாசல்களுக்கு நடுவிலே தேவன் திறக்கிற வாசலை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். ஐயா, எலியா போய் மலையில உட்கார்ந்துருக்கிறார். இந்த ஆகாவுக்கு பயந்துட்டு இவன் சொல்றா, எலியாவை பத்தி விட்டுட்டு நான் ராமத்துக்கு போய் நிற்கிறேன். எதுக்கு ராமத்தை பிடிக்க போற? ராமத்து உனக்கு எதுக்கு வேணும்? ஆண்டவர்கிட்ட போய் கேட்டிருந்தாருன்னா ஒருவேளை இவர் கேட்கல. ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறார். ஒருவேளை கேட்டிருந்தா, ஆண்டவரே ராமத்தின் வேலை யுத்தம் பண்ண நான் போலாமா? ஆண்டு கேட்பார், எதுக்குப்பா ராமத்து? அது எனக்கு புரியுது. ஆண்டு சொல்லாது, அது உனக்கு புரியுது. அது ஆண்டவர் யார் புரியுது? அது லேவியனுக்குரியது, அது ஊழியனுக்குரியது, ஆசாரியனுக்குரியது. அவங்க எங்க ஆண்டவரே? அவனதான் நீ மலை மேல தோற்கிட்டியே. இப்ப பிரச்சனை தெரிஞ்சிடும். ஓஹோ, இப்ப நான் போக வேண்டியது கீழையாத்துடைய ராமத்துக்கல்ல, மலை மேல இருக்கிற எலியாவிடத்துல போனோம். கர்மேல் பர்வதத்திலே நின்றுடுவேன், அக்கினி இறக்கும் வரை. நிறைய நேரம் நம்ம கர்மேல் பர்வதத்துக்கு போறதை விட்டுட்டு வேற எங்கேயோ ஆக்ஷனை பிசாசு திருப்பிட்டு தேவ சித்தம் செய்கிறது போல நம்மளை ஒரு மாயைக்குள்ள கொண்டு வந்து விடுகிறான். நான் போக வேண்டிய மலை மேல இருக்கிற எலியாவிடத்துல போகவேன். எலியாவே, நீ வாரு, நீங்க வந்தாதான் ராமத்துக்குள்ள நீ போவி. அடைக்கலப்பட்டவன் ஒன்று உண்டு. அப்பொழுதுதான் எளியவர்கள் எனது கஷ்டப்பட்டவர்கள் தெரியாமல் தவறு செய்தவர்கள் வந்து அடைக்கலப்பட்டணத்துக்குள்ள அடங்குவார்கள். நீ வராத பட்சத்துல ராமத்தை மீட்க முடியாது. ராமத்தை ஏற்கனவே சிரியாவுடைய ராஜாவுடைய கையில வச்சு அங்கே வாசம் பண்ணக்கூடிய லேவியர்கள் அங்கே இல்லை. அவனால பிசாசு பிடிச்சிட்டு போயிட்டான். ஏன் தெரியுமா? தேவன் உங்களுடைய வாழ்க்கையில இல்ல. தேவன் வாசம் செய்ய நீங்க இடம் கொடுக்கல, அதனால தேவன் வெளியே போயிட்டார். தேவன் வெளியே போனோட பிசாசு இஷ்டத்துக்கு ஆடும். அவன் ஆலோசனை உனக்கு தேவ வாக்காக தெரிகிறது. நல்ல கவனிக்கணும். ராம் வந்து தேவனுக்குரியதுதான். யோசுவா அவன் புஸ்தகத்திலே போடப்பட்டிருக்கிறது தேவனுக்குரியதுதான். ஆனால் அதை நீ கைப்பற்றுகிறதுக்கு முன்பதாக அதற்குள்ள இருக்க வேண்டிய ஆளோடு கூட நீ போக வேண்டும். யாரோடு கூட இணைய வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய நேரம் பிசாசு, மறுபடியும் சொல்றேன், நான் எலியாவை தேடி போக வேண்டிய ஆள், நான் எலியாவை தேடி அவரோடு கூட இணைய வேண்டிய ஆள் இல்லை என்று சொன்னால், ஆசகேல் எபிக்கு 50 ஊழியக்காரர்களாக பிரிச்சு வச்சிருக்கிற அந்த ஊழியக்காரரை எடுத்துட்டு வந்து நீங்க இருங்க சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா பரலோகத்துல ஒரு யுத்தம் நடக்கும். என்ன தெரியுமா? இந்த 100 பேர் தங்கக்கூடிய ராமத்து எனக்கு வேண்டும் என்று சொல்லி தேவனே இறங்குவார். நீ எங்கேயோ போகாம எங்கேயோ போயிட்டு இருக்க. டாக்ஸி எங்கேயோ பக்கத்துன்னு சொல்லுங்க. இப்ப டாக்ஸி வேற எங்கேயோ போகுது. நீங்க எங்கேயோ போக வேண்டிய ஆளு ஏன் எங்கேயோ போயிட்டு இருக்கிறீங்க? உங்க டாக்ஸில திருப்புங்க, உங்களுடைய வழியை திருப்புங்க, உங்க நோக்கத்தை திருப்புங்க. உங்க நோக்கம் சரி கிடையாது, உங்க சிந்தனை சரி கிடையாது. திரும்பிருங்க. இன்னைக்கு திரும்பலைன்னா ஐயோ அம்மா தான் கதறணும். அப்ப நான் வரமாட்டேன் தெரிஞ்சுக்கோங்க. பக்கத்துல வந்து சொல்றாங்க, எனக்கு அது நல்லா தெரியும். நான் வரமாட்டேன்னு நிறைய பேர் சொல்றாங்க, எனக்கு நல்லா தெரியுமே வளர்ச்சல் எனக்கு அதெல்லாம் நல்லா தெரியும். இல்லையா? விளக்குதா? இப்போ ராமத்து தேவனுக்குரியதுதான். கீழையாத்துடைய ராமத்தை தேவனே செலக்ட் பண்ணினார். யார் வாசமாயிருக்க? லேவியர்கள் வாசமாய். தேவன் வாசமாயிருக்கதான் தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். உங்க ஒவ்வொருவருடைய வீட்டையும் தேவன் வாசமாயிருக்கிறார் தேவன் தெரிந்து கொண்டார். ஆனால் தேவனை துரத்தி விட்டு தேவன் என் வீட்டிலே ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆசீர்வாதத்துக்காக போராடுகிற கூட்டம் இன்னைக்கு நிறைய பேர். என் வீட்டுல ஆசீர்வாதம் வரணும், அந்த பிசாசை துரத்த வேண்டும். ஐயா, நான் ஒண்ணு சொல்ல தெரியுமா? ஆண்டவர் வந்து பிசாசுக்கு இடமே இல்லை. ஆமென் சொல்லுங்க.
அப்படி சொல்லு. அந்த 100 பேர் குகைக்குள்ள போடப்பட்டு கருதானா ஆசிரியர்கள் பாத்தீங்கன்னா 100 பேரை 50 பேரா வச்சுப்பாங்க. அந்த 100 பேரை கோவையில இருந்து வெளியே கொண்டு வந்து ஆகா உட்கார வைத்திருப்பார் என்று சொன்னால் ராமோத்தை தேவன் மீட்டெடுத்திருப்பார். சரி, ஓகே, இப்பொழுது அது பிரச்சனை இல்லை. இப்பொழுது இவர்கள் ஆண்டோட்ட ஐடியா கேட்கல. இப்போ ராமோத்தின் மேலே யுத்தம் பண்ண போறீரான்னு கேட்டா யோசபாத் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆட்கள் நல்லா கேளுங்க. ஒரு சில ஆட்களோடு கூட தடுமாறுகிற ஆட்களோடு கூட ஈஸியா இணையாதீங்க. உங்களுக்கு அது டேஞ்சர். நீங்க நினைக்கிறீங்க நான் உங்களை மேல தூக்கலாம் அப்படின்னு சொல்லி, ரொம்ப டேஞ்சர், ரொம்ப டேஞ்சர். நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறீங்க, யாரோடு கூட இணைந்து நடக்க வேண்டுமோ அவரோடு கூட தான் இணைந்து நடக்க வேண்டும். ஒரு சில நேரம் ரொம்ப யோசிக்கணும். பிசாசு உங்களை ஏவுவார். இந்த யோசபாத் ராஜாவை இஸ்ரவேல் ராஜா ஏவுகிறார். நீங்க என்னோடு கூட வா, நீ என்னோடு கூட வந்து விட வேண்டும் என்று சொல்லி இவனால் இப்பொழுது மறுக்க முடியல. போய் தான் பார்க்கலாமே. ஆண்டவர் உனக்கு சில விஷயங்களை வைத்திருக்கிறார். உனக்கு யுத்தமே இல்லை. யோசபாத்துடைய வாழ்க்கையில் என்ன தெரியுமா? யுத்தமே. அது உன்னுடைய பிரச்சனையே கிடையாது. நீ ஆனா போய் உள்ள மூக்க மனசுக்கிட்டு வெட்டிக்கிட்டு அவரே உட்கார்ந்து போச்சு. ஆண்டு சொல்ல நான் போக சொன்னேன். நிறைய நேரம் என்ன தெரியுமா, என்னோட வாழ்க்கையில நான் அடிக்கடி திருச்சபையில சொல்லியிருக்கேன். ஒரு வீட்டுக்கு நான் போனா கூட ஆண்டவர்கிட்ட பணம் நான் கேட்பேன். ஆண்டவரை நான் போனா கூடாது. அது வீடு விசிட்டிங்கா இருந்தாலும் சரி, அது எந்த ஊழியமா இருந்தாலும் சரி, தேவ சுத்தம் இருக்கிறதா? நீங்க என்ன லீட் பண்ணி நடத்துறீங்களா? என்னோடு கூட நீங்க வருவீங்களா? நீங்க வராத இடம் எனக்கு அது எதுவுமே வேண்டாம். நீங்க இருக்கிற இடம் அது கடலுக்கு நடுவில் இருந்தாலும் பரவாயில்ல, நான் வரேன். நாம என்ன தெரியுமா, ஈஸியான வழி எதுவோ அங்க போயிடும். ஒரு சில நேரம் ஆண்டவர் நம்மளோடு கூட இருப்பார் என்று சொன்னால் வனாந்தரத்துல 3 நாள் அவருடைய போதனையை கேட்டுதான் ஆகும். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கோங்க. அபிஷேகம் எதுக்கு தெரியுமா? நம்மள சரியான பாதையில நடந்துகிறது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆவியானவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் இதை செய்யலாமா? சின்ன விஷயத்துக்கு நான் கேளுங்க. ஒரு பரிசுத்தவானை குறித்து நான் இப்படியாக சிறு வயதிலே கேள்விப்பட்டேன். அவருடைய ஒரு பெரிய கம்பெனியுடைய முதலாளி. அவர் பல ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் அவருக்கு கீழே இருக்கிறாங்க. பல ஆயிரக்கணக்கான ஊழியர்கள். அந்த ஓனர் இடத்துல வந்து எந்த ஒரு காரியத்தையும் கேட்டாலும் அவர் சொல்லுவார், நான் ஜெபித்து பதில் சொல்லுகிறேன். அவரை குறித்து போடப்பட்டிருக்கிறது கம்பெனிக்கு ஒரு மேட் வாங்கணும்னு சொல்லி அங்க வேலை செய்யறவங்க வந்து சொன்னா கூட அவர் சொல்லுவாரா, நான் ஜெபித்து பதில் சொல்லுகிறேன். அவங்க கம்பெனியுடைய அந்த வேலையாட்கள் சொல்லுவாங்க, 30 ரூபாய் மேட்டு, இந்த மேட் வாங்குறதுக்கு கூட ஜெபம் பண்ணணுமான்னு கேட்டா அவர் சொல்லுவாங்க, 30 ரூபாய் இன்னைக்கு 3000 3 லட்சமாய் பெருகி இருக்கிறது என்று சொன்னால் அந்த தேவனா இப்போ என் கம்பெனிக்கு இந்த மேட் வேணுமான்றத கூட சாக்கு. நல்ல புரியுங்க, இங்கிலீஷ்ல மேட்னு சொல்லலாம், சாக்கு. கம்பெனிக்கு ஒரு சாக்கு வாங்கணும். நானும் ஆண்டவரே நான் சாக்க வாங்கினேன் ஆண்டவரே கேட்டு வாங்கி பல கோடிகளுக்கு அதிபதி ஆயிட்டார் ஐயா. அந்த திருச்சபையை தரித்திரத்துக்கு எது காரணம் தெரியுதா? பெரிய பெரிய டிசிஷன் எடுக்கிறீங்க, தேவன்கிட்ட கேட்டீங்களா? யோசபாத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, இஸ்ரவேல் ராஜாவோட நான் போட்டாங்க நம்ம கேட்டீங்களா? அது ஏன் பிரச்சனை ஆண்டவரே? ஐயா, ஒரு ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும். தேவன் கேளு. தேவ சத்தம் பலமா இருக்கா? அந்த பதில் தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? போ வேண்டாம் சொல்லுவார் நம்புறீங்களா? எத்தனை பேர்? நல்ல கையில உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அவர் பதில் தருவாரா மாட்டாரா? ஆனா நிறைய நேரம் நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? நிறைய நேரம் நம்முடைய மாசத்துல முடிவு எடுத்து விடுகிறோம். நம்முடைய மாச டிசிஷன் இது இப்படி இருக்கும், இப்படி போனா கரெக்ட் ஆயிடும், நம்ம போலாம், நம்ம இதை செஞ்சிடலாம், சாதிச்சிடலாம். வேதத்துல ஒரு சம்பவம் உண்டு. 1 ராஜாக்களுடைய புத்தகம் 13வது அதிகாரம் 1வது வசனத்தை வேகமாக வாசிக்கலாம். யெரொபெயாம் தூபம் காட்ட பலிபீட தண்டையில் இருக்கையில், இந்த ராஜா தூபம் காட்ட பலிபீட தண்டையில் இருக்கையில், இதோ தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே, தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வருகிறார். அந்த பலிபீடத்தை நோக்கி, அந்த பலிபீடத்தை இந்த வாலிபன், இந்த இளம் ஊழியர், இவரை தேவன் அனுப்பி அந்த பலிபீடத்துக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் சொல்ல அனுப்புகிறார். இந்த பலிபீடத்தை நோக்கி சொல்லுகிறார், தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார், பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உண்மையை தூபம் காட்டுகிற வேலைகளின் ஆசாரியர்களை உண்மையிலே பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உண்மையில் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை கூறி அந்த பலிபீடம் அப்படியே வெடித்தது.
கர்த்தருடைய வார்த்தைகள். இப்பொழுது பலிபீடம் வெடிச்ச உடனே பலிபீடத்துக்கு மேலே இருக்கிற ராஜா அவனை பிடித்து என்று சொல்லி கையை நீட்டுகிறான். நீங்க வீட்டுக்கு போய் இந்த அதிகாரத்தை வாசிக்கணும். இந்த அதிகாரத்தை வாசிச்சு படுங்க. இப்பொழுது ராஜா சொல்லுகிறான் அவனை பிடிங்கள் என்று சொல்லி. பிடிங்கள் சொல்லி கையை இறங்கி பார்க்கிறான். கையை இறக்க முடியல. இப்படி இருக்குது. அவங்க பிடிக்கலன்னு சொன்னே படைவீரர்கள் எல்லாம் ஓடுனாங்க. ஆனா நம்மால் கை மடக்க முடியல. இப்போ மடக்க முடியல. ராஜா பார்க்கிறார், ஓ இவன் தேவனை தீர்க்கதரிசிதான். இப்போ வேற வழியே கிடையாது. இப்பொழுது அந்த தீர்க்கதரிசியை பார்த்து இவர் கேட்கிறார், என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, எனக்காக உங்களுடைய கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ள என்று சொல்லி என்ன பண்ணுகிறார், இவரு கேட்கிறார். ராஜா, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், கை இறங்கணும், தயவு செய்து ஆண்டுகிட்ட ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இவர் அதே போல என்ன இருக்கிற வசனத்திலே, 6வது வசனத்திலே என் கை போல இருக்கும்படி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொன்ன உடனே வசனம் போட்டுக்குது. அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆண்டவரே ப்ளீஸ் இந்த ராஜாவுடைய கை முன்போல இருக்கும்படி செய்ய. ஃபங்க்ஷன் ஆகும் மறுபடியும். அதே மாதிரி மறுபடியும் அப்படி ஆச்சு. மறுபடியும் கை சுகமாயிடுச்சு. இப்பொழுது ராஜா சொல்லுகிறான் 7வது வசனத்திலே, தேவனுடைய மனுஷனை நோக்கி, நீ என்னோட கூட வீட்டுக்கு வந்து இளைப்பாறு, உனக்கு வெகுமானம் தருவேன். இப்பொழுதுதான் இந்த தீர்க்கதரிசி ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி, நீர் எனக்கு உங்களுடைய வீட்டில் பாதி கொடுத்தால் நான் உம்மோடு வருவதில்லை. காரணம் என்ன என்று சொன்னால், வசனம் 8வது வசனத்துல, நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இரு என்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் என்றான் என்று சொல்லி இந்த தீர்க்கதரிசி சொல்லி தன் வழியே வேற வழியை கடந்து வந்து விட்டார். தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். ஆனா கொஞ்ச தூரம் போய் அதுல போடப்பட்டு இருக்கிறது. அங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு கர்வாலி மரத்துக்கு கீழே இவர் உட்கார்ந்து இருக்கிறார். யார் உட்கார்ந்துருக்கா? இந்த தீர்க்கதரிசி உட்கார்ந்து இருக்கிறார். உட்கார்ந்த உடனே அந்த எங்க இருந்து இவர் தீர்க்கதரிசனம் சொன்ன ஊர்ல இருந்து ஒரு கிணறு தீர்க்கதரிசி வர. அவர் கிணறு அவர் கேட்டுட்டு நடந்த சம்பவத்தை எல்லாம் கேட்டுட்டு வேகமா கழுத மேல வச்சுட்டு வந்து சொல்றாரு, நீ என் வீட்டுக்கு வரணும். இப்ப இவர் சொல்றாரு இந்த தீர்க்கதரிசியா, நான் வரமாட்டேன், ராஜா கூப்பிடும் போதே நான் வரமாட்டேன். ஏன் வரமாட்டேன்னா, ஆண்டவர் என்ன வரக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இவர் ஒரு பொய் சொல்றாரு பாருங்க. 18 அதற்கு அவன் உம்மை போல நானும் தீர்க்கதரிசிதான். உன்னை போல நானும் ஒரு தீர்க்கதரிசிதான்பா. அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோட சொன்னான் என்று. நல்ல கவனிங்க. யார் சொன்னாங்க? நம்ம மாதிரி யோசிச்சிருக்கோம். என்ன யோசிச்சிருக்கணும்? இது தேவ திட்டம் தான். முதல்ல ஆண்டவர் என்கிட்ட ஒன்று சொல்லிட்டு மறுபடியும் தூதன் வந்து சொல்லுவாரு. இப்போ இங்கதான் மாம்சத்துல யோசிக்கக்கூடிய ஒரு இக்கட்டான ஒரு சூழல். இந்த தீர்க்கதரிசியை யோசிச்சேன், ஏன் இந்த தீர்க்கதரிசி உள்ள போயிட்டார்? அவருடைய நிலைமை என்ன தெரியுமா? சிங்கம் வந்து அவரை முறித்து போட்டது, அவரை கொன்று போட்டது. அவர் ஏன் இந்த கழுதையை சாகடிக்கல, வேற எதையுமே சாப்பிட, இவரை மாத்திரம் இந்த இளம் தீர்க்கதரிசி இளம் தேவனுடைய ஊழியக்காரனை சிங்கம் கொன்று போட்டது. காரணம் என்ன தெரியுமா? மாம்சத்துல சிந்திச்சதுதான், தேவனிடத்துல ஆலோசனை கேட்காததுதான். ஆண்டவரே, நான் யூதாவுல இருந்தேன், அங்க இருந்து இங்க போன்னு சொன்னது நீங்க. ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு போன்னு சொன்னது நீங்க. அந்த பலிபீடத்துக்கு தீர்க்கதரிசனம் சொன்னது நீங்க. அந்த பலிபீடத்தை பார்த்து என்னெல்லாம் சொல்லணும்னு சொன்னது நீங்க தான். இதெல்லாம் சொன்னீங்க. போயிட்டு ராஜா கூப்பிடுவாரு தெரிஞ்சு கூட நீங்க மறுபடியும் வெத்த வழியா என்ன பண்ணக்கூடாதுன்னா வரக்கூடாது, அங்க உள்ள தண்ணி கூட குடிக்க கூடாதுன்னு சொல்லி எச்சரிப்பு எல்லாம் மேப்பெல்லாம் போட்டு ஸ்கெட்ச் போட்டு அற்புதமா நடத்தினது. திரும்பி அந்த தீர்க்கதரிசியோடு கூட போன்னு சொல்லுவாரா மாட்டாரா? சத்தமா சொல்லுங்க. இவர் கர்வாலி மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா? ஒருத்தன் வாரான், அவன் வந்து உன்னை கூப்பிடுவான், நீ அவனோடு கூட வீட்டுக்கு போய் என்ன பண்ணு, அப்பம் புசிச்சு தண்ணி குடின்னு சொல்லுவாரா மாட்டாரா? இல்ல நம்ம ஆண்டவர் சில நேரம் மட்டும்தான் பேசுறா, மற்ற நேரம் தான் உண்மை ஆயிடுவாரா? சத்தமா சொல்லுங்க. எல்லா நேரமும் பேசுவான்னு சொல்லணும். அப்படின்னு சொல்லுங்க. ஆனா இந்த தீர்க்கதரிசி நினைச்சு
என்ன நினைச்சிட்டாருன்னா, அந்த ராஜாவுடைய கை நீட்ட முடியாம இருக்கும்போது சோமனை பார்த்தீங்களா, அப்போ மன்னிச்சு பார்த்தீங்களா, ஒருவேளை ஆண்டவர் மன்னிச்சிருப்பாரோ அந்த ஒரு ராஜாவை மன்னிச்சா ராஜா வீட்டுக்கு தான் உன்னை போக சொல்லுவாரு, இந்த தீர்க்கதரிசி வீட்டுக்கு போக சொல்ல மாட்டார். தேவ சத்தத்தை கேட்க பழகுங்க சொல்லி பிசாசு ஒரு அழகாக அப்படி ரவுண்டு பண்றான். யாருக்கோ தேவன் பேசிக்கொண்டு இருக்க நீ அப்படியே ரவுண்டு ஒன்று அழகாக அப்படி பாம்பு இலைய விழுக்கிறதுக்கு முன்னாடி அப்படி எவ்வளோ அழகாக ரவுண்டு பண்ணு பார்த்தீங்களா. அது அழகுன்னு சொல்லக்கூடாது, அது ஒரு அசிஸ்டம், ஒரு அருவருப்பு, ஒரு ஆக்ரோஷம். அப்படியே மெதுவா நீங்க சொல்ல போனா மெதுவா ஒரு சலசலப்பே இல்லாம அந்த இலைய ரவுண்டு பண்ண பார்த்துருக்கீங்களா? உன்னை ரவுண்ட் பண்றான். ஏன் தெரியுமா? நீ வேற சத்தம் கேட்க கூடாது. இந்த நேரத்துல என்ன தெரியுமா? மாம்ச சிந்தை மாறணும். பவுல் சொல்லுகிறார், மாம்சம் எப்பொழுது ஆவிக்கு விரோதமாகவே யோசித்துக் கொண்டே இருக்கும். கலாத்தியர்ல எடுத்து படிச்சு பாருங்க. அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும், மாம்சத்தினாலே நடத்தப்படக்கூடாது. மாம்சத்தின்படி நடப்பீர்கள் என்று சொன்னால் சமம். மாம்சம் நிறைய நேரம் மாம்சம் வாய்ப்புமா பேசும். ஆண்டவர் பக்கத்துல இருந்தாலும் பேசுமா? சொல்லுங்க. அபிஷேகம் மட்டும்தான் மாம்சம் பேசுமா? மாம்சம் எப்படிப்பட்டது தெரியுமா? பிசாசோட ரொம்ப மோசமானது. பக்கத்துல சொல்லுங்க, உங்க மாம்சம் எப்படிப்பட்டது தெரியுமா? பிசாசோட ரொம்ப மோசமானது. நீங்க சாவு வரைக்கும் உங்களோட பேசும். நீங்க தான் அதை மேற்கொள்ளணும். என்ன வேண்டாம் கேளுங்க. வசனம் எப்படி சொல்லுது என்ன தெரியுமா? பெரிய பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலும் தன் மனதை அடக்குகிறவன். வெரி குட். சொல்லுங்க, பெரிய பட்டணத்தை பிடிக்கிறவனை, அதாவது யுத்தம் செய்து வெற்றி கொள்ளுகிறதை விட தன் மனதை அடக்குறவன் பார்த்தீங்களா? மனசு ஒரு நேரம் பேசும். அப்போ என்ன சொல்லணும்? பேபி அமைங்க. என்ன சொல்லணும்? உள்ள இருந்து ஒன்று சொல்லு. மாம்சம் பேசும். நீ பேசி இதை செய் அப்படின்னு அப்படி கொஞ்சம் புஷ் பாருங்க. அப்போ டப்புன்னு ஒரு போட்டு என்ன பண்ணணும்? அடக்கி இயேசுவி நாமத்துல. ஆனா நம்ம என்ன தெரியுமா? அடுத்தவன் மாம்சத்து மேல பயங்கர ஆக்ரோஷம் அடிப்போம். இயேசுவி நாமத்துல அவன் மாம்சத்தை மேற்கொள்ளுகிறேன். ஆண்டவர் சொல்வார், உன் மாம்சத்தை எப்பொழுது மேற்கொள்ள போகிறாய்? அடுத்தவங்க தலையில கை வைக்கணும்னா நமக்கு அப்படியே நட்டு சாப்பிட்றாரு. ஆனா உன் தலையில கை வைக்கணும்னா எனக்கு மாம்சம் செத்து போய் பல மாசம் ஆச்சு. யார் சொன்னா? சாவர வரைக்கும் உன் மாம்சம் பேசும் தெரியுமா? வேதத்துல ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் உண்டு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 36வது வசனத்தில் வேகமா வாசிக்கிறேன். பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசுவை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து அவருடைய வீட்டிலே போய் பந்தி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ, அந்த ஊரில் இருந்து பாவியான ஒரு பெண், அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரிணையில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தலைமையினால் துடைத்து தன்னுடைய தலை முடியினாலே துடைத்து பாதங்களை முத்தம் செய்து அவருடைய பாதங்களை யாருடைய பாதத்தை இவனுக்கு குழுக்குள்ள குழந்தை நம்மள ஒரு நாள் முத்தம் கொடுக்குறது. நிறைய நேரம் நம்ம பிரச்சனையே அப்படித்தான். யாருக்கும் கணம் போயிடுச்சுன்னா நம்மளால முடியுது. ஆனா வேதம் அப்படி போடல. நான் சொல்றேன், விசுவாசிச்சுங்க தம்பி. முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது இந்த காட்சியை எல்லாரும் கம்பெனிக்குள்ள கொண்டு வாங்க. டைனிங் டேபிள் போட்டுருங்க. சொல்லுங்க. அந்த நாட்கள்ல பாத்துருக்கீங்களா? ஆண்டவர் தன்னுடைய சீசனோட ஒரு பெரிய டேபிள்ல பந்தி இருக்கிற மாதிரி நிறைய பேருடைய வீட்டுல அந்த போட்டோஸ் இருக்கும். அப்ப ஆண்டவரை ஒரு பரிசேயன் அவன் பந்திக்கு கூப்பிட்டுருக்கான். தாயிலே சோறு போட்டுருப்பான். இப்பொழுது ஆண்டவரை கூப்பிட்டு ஒரு பெரிய பந்தி வைக்க ரொம்ப நல்லபடி, ரொம்ப நல்லபடி. இவருடைய மாம்சம் பேசவே இல்லை. இப்பொழுது இந்த பெண் எப்போ உள்ள வந்து ஆண்டவருடைய பாதத்துல கண்ணீரை விட்டு முடியை எடுத்து வந்து நுழைச்சு தொடச்சிக்கிட்டு இருக்கா பாருங்க. இவனுக்குள்ள மாம்சம் பேசு. இவனுக்குள்ள யார் பேசுறா? எது பேசுற? சொல்லுங்க. நிறைய நேரம் மாம்சம் தான் எடுப்போம். ஆண்டவர் உட்கார்ந்துருக்காயா மாம்சம் வேகமா. ஐயா, ஆண்டவர் உட்கார இடத்துல பிசாசு வர மாட்டான், மாம்சம் வரும். பக்கத்துல கை சொல்லுங்க, ஆண்டவர் உட்கார்ந்த இடத்துல பிசாசு வர மாட்டான். ஆனா நீங்க எழுப்புவீங்க பிரதர், நீங்க எழுப்புவீங்க சிஸ்டர். ஒரு பெரிய தண்ணி எடுத்து இயேசுவின் நாமத்தில் அமைதியாக சொல்லி பழகுங்க.
இயேசுவா இருந்தாருன்னா, இவர் தெய்வமா இருந்தாருன்னா, தம்ம தொடர்கிற ஸ்திரீ இன்னான்னு அவருக்கு தெரிஞ்சிருக்காரா? அவன் சொல்லுவான், இவங்களாம் அபிஷேகம் பண்ணப்பட்டாங்களா அப்படின்னு உடனே என்ன பண்ணணும்? இந்த கை பத்தியா கை எடுத்து வச்சிருக்கிறார் ஆண்டவர். எல்லாரும் கையை வலது கையை தூக்கி காட்டுங்க ஜோரா. எத்தனை பேருக்கு வலது கை இருக்கு? இந்த கை எதுக்கு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அப்படி ஒண்ணு பேசும். அப்படி ஒண்ணு பேசும்போது என்ன பண்ணணும்? நம்மளோட தலையில அடிச்சு இயேசுவின் நாமத்தாலே நம்ம சொல்றது. இந்த கையை வச்சு இன்னொன்னு பண்றோம். என்ன தெரியுமா? நீங்க இதான் பிசாசு. எனக்குள்ள பேபி ஜெராக்ஸ். இது யாரு? சரி, இப்ப மாம்சம் பேசு. இப்ப இந்த பிசாசை என்ன பண்ணணும்? சொல்லுங்க, என்ன பண்ணணும்? பேசியா 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 கட்டிக்கணும். ஆனா நான் சொல்றது, ஆமா நீ சொல்றது என்னமோ உண்மையா இருக்கு. அவளை கட்டி பிடிச்சு கொஞ்ச நேரம் ஆமா என்ன அந்த பையனை பார்த்தா அப்படிதான் தெரியுது. அவன் கல்யாணத்துக்கு நல்லா இருப்பான். ஆனா திருச்சபைக்கு அவன் தான் வேலையாவே இருக்கான். சரி கிடையாது. ஆனா வேலையக்கு அவளை இணைத்து எடுத்துக்கிறவளை விடவே மாட்டேன். அவன் ஒழிச்சு ஆனா திருச்சபைக்குள்ள வெறுப்புதல் வந்துடும் அப்படின்னு இவனை ஒப்பந்தம் என்ன இவனுக்கு அப்படி கட்டி பிடிக்கிறது மாம்சம் இல்ல. என் மாம்சம் தப்பு செய்யாம. யார் சொன்னா மாம்சம் தப்பு செய்யாது? கொடுத்து என்ன பண்ணணும்? மாம்சம் ஆடணும். ஐயோ அவங்கள்ட்ட பேச மாட்டேன், அவங்கள்ட்ட பேச மாட்டேன். நம்ம அப்படி கிடையாது. இன்னும் கொஞ்சம் பேசுறேன். அது மாம்சமே போனாலும் நம்ம என்ன பண்றது? சொல்லுங்க, அது சொல்லு. என் டைம் முடிஞ்சிச்சு, நான் போறேன். நம்ம சொல்றது, இன்னும் கொஞ்சம் நேரம் பேசுறேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் போறேன் அப்படின்னா உங்களை யார் யார் போகணும். எவ்வளவு நேரம் நீவாட்டு பேசிக்கிட்டே இருக்கு. இந்த பொண்ணு பேசுச்சுன்னா அதுவாக்கு 1/2 மணி நேரம் பேசுறோம். நீங்க வாங்க ஆண்டவரை, இங்க நாம ரொம்ப டீப்பா பேசிக்கிட்டு இருந்தோம். இப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடாது. யாருக்கு? ஆண்டவருக்கு கேட்கக்கூடாதுன்னு பெட்ரூம்குள்ள போய் உட்காந்துருது. கொண்டாட்டி புருஷனும், கொண்டாட்டியோட மாம்சம் புருஷனோட மாம்சம். 4 பேர் கை கொடுக்கும், கை கொடுக்கும், கை கொடுக்கும், கை கொடுக்கும். அப்படி அப்படி உனக்கு தெரியுமா? நீ பள்ளி அறையில பேசுற வார்த்தையும் எதையாவது கேட்கும். நீ பள்ளி அறையில கையை விட்டு ஏன் உனக்கு என்ன புசு புசு புசு? அங்க மாம்சம் எழுப்ப கூட இல்லையா? மாம்சம் நிறைய நேரம் எழுப்போம். நீ எல்லா இருக்கிற பிசாசை விட, எல்லா பிசாசை விட மாம்ச பிசாசு ரொம்ப மோசம். எழுப்பியா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா பயங்கர மோசம். இது ஆடாத பிசாசு, இது மோசமான பிசாசு. இந்த பிசாசை என்ன பண்ணணும் தெரியுமா? இயேசுவின் நாமத்துல என்ன பண்ணணும்? துரத்த முடியாது. அடக்கி அடுத்து கொஞ்ச நேரத்துல இந்த பிசாசு என்ன பண்ண தெரியுமா? அப்படி அடுத்த ஒரு சில நேரம் இந்த பக்கம் வந்து நிற்கும், இங்க வந்து பேசும். அப்பவும் இந்த பிசாசு அடையாளம் இருக்கு. என் மாம்சம் பேபின்னு நான் தட்டக்கூடாது. ஐயோ வேலையாயிரும். என் மாம்சம் தான் பேபி தான். இது பேபி தான் பேசுறது. ஆனா பேபி பேசக்கூடாது. பேபிக்குள்ள இருக்கிற மாம்சம் பேசக்கூடாது. பேபிக்குள்ள இருக்கிற ஆவியானவர், பேபிக்குள்ள ஆவியானவர். ஆமென் சொல்லுங்க. பேபிக்குள்ள ஆவியானவர். நீங்க சொல்லுங்க, எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். சொல்லுங்க, உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். அவர் இந்த சத்தத்தை விட ஆவியானவருடைய சத்தம் போகும். ஆவியானவருடைய சத்தம் கிறிஸ்டிவா, இதுதான் ஆவியானவர். அவர் ரொம்ப அமைதியா பேசுவார். அமர்ந்த மெல்லிய சத்தம். நல்ல அவர் நல்ல தேவன். அவர் தடாமுடா காட்டு முட்டுன்னு பேச மாட்டார். இவளுக்கும் என் மாஸ்டர் எப்பவுமே ஹைட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். என் ஆவியானவர் எப்பொழுதும் அமைதியா, ரொம்ப அழகானவராக, ரொம்ப அமைதியானவராக. என்னை விட்டு ஒரு இன்ச்சு கூட என் மாஸ்டர் எப்பொழுது என்னோடு கூட கை கோர்த்து என்னை இழுக்க நினைக்கும் பொழுதெல்லாம் என் கையை பிடித்து என்னை விட்டு விலகாதபடி என்னோடு கூட நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய ஆவியானவர். அவர் என்னை விட மாட்டார். அவர் என்னை விட மாட்டார். ஆனா சைலண்டா சொல்லிட்டு இருப்பாரு, அந்த மாம்சத்துக்கு கீழ்ப்படியாத பேபி. அந்த மாம்சம் நீ சொல்ற ஆண்டவரே நல்லா கவனிக்கணும். நான் அடுத்த மாம்சம் பேசிட்டா ஜெயிச்சறேன், என் மாம்சம் பேசினா என்னால ஜெயிக்க முடியல. ஆனா ஆவியானவர் சொல்லுவார்,
மகிமையே மகிமையே மகிமை அடைந்து இந்த ஆவியானவரோடு கூட நான் பாராளுக்கு பயங்கர காய்ச்சல் வந்து என்னை விட மாட்டாங்க. நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க ராஜாக்கள் சொல்லுகிறேன் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே அந்த பரிசேயுடைய மாம்சம் பேசி முடிச்ச அந்த செகண்ட் அந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தை வாசிச்சு பாருங்க. லூக்கா 7வது அதிகாரம் 39 மாம்சம் பேசுகிறது. அப்படிதானா? 39 எது பேசுது? அந்த பரிசேய மனசுக்குள்ள நினைக்கிறான், இவர் தேவனா இருந்தா இந்த மாம்சம் தலை எடுத்து நிமிஷம் அடுத்த செகண்ட்ல இப்ப ஆவியானவர் ஆண்டவர் பேசுறார். சொல்லுங்க, வசனத்தை வாசிங்க தம்பி. 40 இயேசு அவனை நோக்கி உடனே ஆவியானவர் பேசுறார் பாருங்க. இந்த மாசம் என்ன ஜெயிக்கணும்னு நினைக்கிறது அந்த செகண்ட் நீங்க ராஜாக்களுடைய அந்த பகுதியில படிச்சீங்கன்னா 400 பேர் பேசுவான். 400 மாசம் எழுப்பி நிற்கும். நீ இது செய், நீ இது செய், நீ செஞ்சிரு. ஆனா ஒத்தான நம்மால வருவாரு. அங்கிருந்து மிகாயோடு கூட ஆவியானவர் சொல்லுகிறார், நீ போக வேண்டாம். நீ போகணும்னு நினைச்சிட்டு இருக்கிற, நீ போக வேண்டாம். நீ போக கூடாது. நீ போனேன்னா அலறிட்டு நிற்ப. நீ போனேன்னா நீ நினைக்கிற போயிடலான்னு. ஆனா ஆவியானவர் சைலண்டா 400 பேர் சுத்தி நிக்கிறாங்க. 400 பேர் சொல்றாங்க, கீழையாத்தோடைய ஆபத்துக்கு போ, உமக்கு வாய்க்கும், நீ ஜெயிச்சுவ, நீ வெளியே போ. ஆனா ஆவியானவர் சிக்கல இப்படிதான் வந்தாரு. 400 பேருக்கு மத்தியில என் ஆவியானவர் சைலண்டா வந்து சொல்றாரு, அவர் என் முகம் பார்க்கிறது, என் கண்ணோடு கூட கண்ணை வைத்து பார்த்து உள்ளத்திலிருந்து உள்ளத்தோடு கூட பேசுகிறேன். என் உள்ளத்தை தொட்டு வீசிக் கொண்டிருக்கிற எல்லா அலைகளும் இவர் வரும்பொழுது இந்த 400 அமைதியாயிரும். சொல்லுங்க, இவர் வரும்பொழுது இது எது பேசவே முடியாது. இந்த 400 பேரும் அமைதியாகிவிட்டான். இந்த பரிசேயன் சொல்லுகிறான், அப்பதான் இவன் சுய நிலைக்கே வருகிறான். ஆண்டவரே சொல்லும், இவர் டைரக்ஷன் திருப்பி தெரியுமா உனக்கு? இப்படி இருந்த டைரக்ஷனை இந்த ஆவியானவர் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா என் கவனம் இவர் கூப்பிடுற தேவி, இப்ப நான் வேற வழி இவரை பார்க்கணும். இந்த கண்ணை பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஒரு அமைதி வரும். ஆட்டோமேட்டிக்குள்ள இந்த மாம்சம் எல்லாம் ஒன்னோட ஒன்னா ஓடுறத நான் பார்க்க முடியும். கொஞ்ச நேரம் இந்த ஆவியானவரை பாருங்க. கொஞ்ச நேரம் இந்த ஆவியானவரோட நேரத்தை அவர் சொல்லுகிறார், இந்த ராஜா பார்த்து சொல்ல, நீ போவாத. நீ போனேன்னா செத்துதான் வருவேன், நீ உயிரோட வரமாட்டேன். இந்த பரிசேயனை பார்த்து சொல்றாரு, இவ பாவி நினைக்கிறேன், இவ பாவம் கழுவப்பட்டுச்சுப்பா, விளக்க வழி சொல்றாரு. ஐயா, வெளியே வர வழி உண்டு. 400 பேருக்குள்ள நினைச்சு இவர் சொல்றாரு, 400 பேருக்கு நடுவில் உன்னை நான் கொண்டு போகிறேன், உன் வழி காட்ட நான் விரும்புகிறேன். நீ வெளியே வர நான் உனக்கு உதவி செய்கிறேன். நீ இந்த போராட்டத்துல இருந்து வெளியே வர நான் உதவி செய்கிறேன். நீ ஒண்ணு செய்யாத, நான் முன்னாடி போறேன், என் பின்னாடி வந்துட்டே இரு. இந்த 400 உன்னை என்ன பண்ண தெரியுமா? நீ எழுப்பு, நீ கோபப்படு, நீ அசை, நீ இதை செய், வார்த்தைகளை விடு. ஆவியானவர் சொல்வார், நாவு மேன்மையோடு ஒட்டி கொள்ளட்டும். சவுலே, நீ அமைதியா இருந்து விடு. இந்த நேரத்துல நீ அமைதியா இரு. இது நாவின் சத்தை அல்ல. இது நாவின் சத்தை அல்ல. சவுல் என்ன தெரியுமா செய்ய வேண்டும்? பட்டயத்தை எடுத்து, சவுல் குத்து தெரியும், எல்லாரும் சவுல் சொல்றாங்க, இவனா வந்து ரசிக்க போறாங்க. ஆவியானவர் என்ன தெரியுமா சவுல்ட்ட சொன்னாரு, உன் நாவு மேன்மையோட ஒட்டி கொள்ளட்டும். சவுலே, நீ அமைதியா இரு. அப்படியா சொல்றீங்க? பேசுறாரு. அவன் ஒரு மாதிரி பேசினாண்டவரே, அவன் என்ன ஒரு மாதிரி கேடுகட்ட பையன் சொல்றான், என்னால செய்ய முடியாது சொல்றான். அது சொல்ல, உன் மேல அபிஷேகம் இருக்கு, நீ செஞ்சதுக்கு அப்புறம் அவன் என்ன சொல்றானுக்கு அப்புறம் நீ பேசலாம். இப்படி அவர் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய உனக்கு வழியை உனக்கு காட்டுவேன். வெளியே வர ஒரு நல்ல வழி என்ன தெரியுமா? அமைதியா இருக்கிற இந்த ஆவியானவரே. அவர் மெதுவாக தான் பேசுவார், அவர் ரொம்ப அமைதியாக பேசுவார். நீங்க அவருக்கு திரும்பி இடம் கொடுக்கிறேன். நீங்க அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், பிரகாசம் அடைந்தார். நிறைய நேரம் ஆண்டவர் எவ்வளவு என்ன திருப்ப ட்ரை பண்ணாலும் நான் இவரிடத்துல திரும்புகிறதே கிடையாது. ஆனாலும் கூட நான் போகிற பக்கமெல்லாம் என்ன பின்னாடியே வர
பேபி போகாத, பேபி போகாத, பேபி போகாத. எங்க போனாலும் ஆவியர் சொல்ல, பேபி என் சட்டை பிடிச்சு இருக்கிறார் ஐயா, நல்ல தேவன், என் சட்டை பிடிச்சு நீ போகாத, நீ போகாத. யோசபாத்தே நீ போகாத, உனக்கு ஒரு பெரிய ஆளுகை வைத்திருங்க. என் சட்டை பிடிச்சு இழுத்துக்கிட்டே வராரியா, என் சட்டை பிடிச்சிட்டு நீ வராத, நீ போகாத, நீ போகாத. உனக்குரிய ஒரு பெரிய சிங்காசனம் இருக்குன்னு அப்படி பாவம் போல என் பின்னாடி வர. உங்களுக்கு தெரியுமா, நீங்க ராஜாக்கள் புஸ்தகத்திலே படிச்சு பார்த்தீங்கன்னா யோசபாத் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டார். 400 பேருக்கு நடுவில் தேவ வார்த்தை வந்தது. 400 மாம்சம் பேசுது. இதுக்கு இடையில இந்த தேவ வார்த்தை அமைதியாக ஆர்ப்பாட்டம் இல்லாமல் வரும்பொழுது இஸ்ரவேலின் ராஜா செய்தது என்ன தெரியுமா? இவனை சிறையிலே அடைத்து விட்டு, மிகாயாவை சிறையிலே அடைத்து விட்டு, இவன் யுத்தத்துக்கு மாம்சத்தோடு கூட போகிறான். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? மிகாயா சிறையிலே போனவர், ஆவியானவர் சிறையிலே போகவில்லை. ஏன் தெரியுமா? ஆண்டவர் இஸ்ரவேலின் ராஜாவை அல்ல, அபிஷேகம் பண்ணப்பட்ட யோசபாத்தை பார்க்கிறார். இஸ்ரவேலின் ராஜாவை காப்பாற்றுகிறதற்காக அல்ல. என் ஆண்டவர் மிகாயா தன்னுடைய மகனை சிறையில் அடைத்து விட்டார்கள் என்று சொல்லி காப்பாற்ற போகவில்லை. யோசபாத்தை காப்பாற்றுகிறதற்கு ஆவியானவர் சிறையிலிருந்து தன்னுடைய மகனை சிறையிலே வைத்துவிட்டு ஆண்டவர் காப்பாற்ற யோசபாத்தை காப்பாற்ற போகிறார். இங்கே போடப்பட்டிருக்கிறது, யோசபாத் என்ன பண்ணினாராம்? கூக்குரலிட்டார். வசனம் போடப்பட்டிருக்கிறது. எத்தனாவது? அது 1 ராஜாக்களுடைய புஸ்தகத்திலே 22வது வசனத்தை வாசிக்கலாம். 22வது அதிகாரம். இந்த யோசபாத் கூக்குரலிடுவார். இல்ல 22 வசனம், 22-32 வாசிங்க. ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில் இவன்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி. இப்ப யோசபாத் மாம்சத்தின் சத்தத்தை கேட்டு, இஸ்ரவேலின் ராஜாவுடைய மாம்சத்தினுடைய சத்தத்தை கேட்டு யுத்தத்துக்கு போய்விட்டார். இப்பொழுது ரதங்களின் தலைவர் யோசபாத்தை கண்டு, இவன்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனுக்கு நேராக சாய்ந்து வந்தார்கள். யோசபாத் கூக்குரலிட்டான். அப்பொழுது யோசபாத் கூக்குரலிட்டான், இவன் இஸ்ரவேலின் ராஜா அல்ல என்று, இவன் இஸ்ரவேலின் ராஜா அல்ல என்று சொல்லி ரதங்களின் தலைவர் கண்டு அவனை விட்டு விலகி போனார். யோசபாத் அப்படின்னா என்ன தெரியுமா? ஆண்டவர் என்னை முழுமையாக ஒரு ப்ரொடெக்ஷன் உள்ள பண்ணார். யோசபாத் கூக்குரல்ற, ஆண்டவரே தெரியாம வந்துட்டேன், நான் இவன் கூட வந்தது தப்புதான், என் வேஷம் வாங்கினது தப்புதான், என் அபிஷேகத்தை மாற்றினது தப்புதான், யுத்தத்துல நின்று கதற, ஆண்டவரே இறங்குங்க. மிகாயாவோ உள்ளறையில இருக்கிறான், சிறையில இருக்கிறான். ஆனா ஆண்டவர் என்னுடைய கூக்குரலை கேட்டு என்னை ப்ரொடெக்ஷன் பண்ணி சுத்தி இருக்கிற ரதங்களின் தலைவர்கள் கண்டுகொள்கிறார்கள். இவன் என்னுடைய எதிரி அல்ல என்று சொல்லி எல்லா எதிரிகளும் என்னை விட்டு ஓடி போக செய்த சர்வ வல்லமையுள்ளது, சர்வ வல்லமையுள்ளது, சர்வ வல்லமையுள்ளது. உன் மேல பூர்ண அன்புள்ள தேவன், உன்னை விட்டு விலகாத ஒரு நல்ல தேவன். வெளியே வர ஒரு வழி உண்டு. எழுப்புகிற மாம்சத்தை அடக்கு, எழுப்புகிற மாம்சத்தை கண்ட்ரோல் பண்ணு. அந்த பவர் எவன் கொடுத்திருக்கிறான்? நாம தாங்க சொல்ற, சிலுவையிலே என் சாபங்கள் நீங்கியது. நாம பார்ப்போம், சிலுவையிலே என் மரணத்தை ஆண்டவர் ஜெயித்தார். இந்த மாம்சம் சிலுவையில செத்துச்சு தெரியுமா உங்களுக்கு? இவன் செத்தவன். அப்பப்ப எந்திரிச்சிருக்கிறானா, டெட்பாடி எந்திரிச்சிருக்குது நினைச்சுக்கோ. இந்த மாம்சத்தை சாப்பிடுச்சு இந்த ஆவியானவர் உயிர்ப்பித்து, இந்த ஆவியானவர் எப்போது ஜீவன் உள்ளவர், இவர் விடவே கூடாது. எனக்கு வேதத்திலே ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் உண்டு. யாக்கோபு அந்த சரித்திரத்திலே உண்டு. யோசேப்பை எல்லாரும் கொண்டுட்டு போயிடுவாங்க. இப்போ யோசேப்பு அங்க இருக்கிறார். இப்பொழுது யோசேப்பு கண்டுபிடிச்சிருவாங்க சகோதரர்களே. இப்பொழுது பென்யமீனை கூட்டிட்டு வந்தாதான் நான் விடுவேன்னு சொல்லுவார். அப்ப யூதா சொல்லுவான், எங்க அப்பா பென்யமீன் மேல உயிரா இருக்கிறார், அவருடைய ஆத்மாவும் பென்யமீனுடைய ஆத்மாவும் ஒன்றா இணைந்திருக்கிறது, அவர்களை பிரிச்சுட்டா எங்க அப்பா செத்துருவார். ஒவ்வொரு நாள் நான் எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணுவேன்? ஆண்டவரே, யாக்கோபுடைய ஆத்மாவும் பென்யமீன் ஆத்மாவும் இணைந்திருந்தது போல அவரை விட்டு பிரித்தா செத்துருவேன்னு சொல்ல ஸ்டேட்மெண்ட் தான் உங்களை குறிச்சு என்ன குறிச்சு எனக்கு வேணும். உங்களை விட்டு பிரிஞ்சா பேபி செத்துருவா, அதுதான் வேணும். அந்த ஸ்டேட்மெண்ட் பண்ண ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்பேன். அதை நினைக்கும் போதெல்லாம் நினைப்பேன், என்ன அற்புதமான ஒரு ஸ்டேட்மெண்ட்.
யூதா சொல்லுகிறான், அவரை விட்டு பிரிந்த மாத்திரத்திலே, பென்யமீன் வரவில்லை என்று அறிந்த மாத்திரத்திலே எங்க அப்பா செத்துருவாரு. நீங்க சொன்ன ஆவியானவர் நடத்துதல் இல்லை என்ற மாத்திரத்திலே நான் வாழ முடியாது. ஆவியானுடைய சித்தம் இல்லாமல் என்னாலே வாழ முடியாது. அவருடைய துணை, ஐயா நான் கூக்குரல் இடும்போது இஸ்ரவேலின் ராஜா ஓடி ஒளிந்து விட்டான், என்னை ஏவின மாம்சம் அன்றைக்கு செத்து போயிடுவோம், அது உதவாது. ஆனா எனக்கு பாதுகாப்பு கொடுக்க நான் அழுத போதெல்லாம் ஓடி வந்து என்னை மீட்க வந்த ஒரே கரம் என்ன தெரியுமா? அந்த ஆணி வாய்ந்த கரம் மாத்திரமே, அந்த ஆணி வாய்ந்த கரம் மாத்திரமே. நான் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஆவியானவரே, நம்ம பாடினமே, அந்த ஆழத்துக்குள்ள என்னை இழுத்து செல்லும் ஆண்டவரே, அது குணக்கால அளவு அல்ல ஆண்டவரே, உண்மை பிரிந்த மாத்திரத்திலே நான் மறுத்து விடுவேன் என்று சொல்லுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய பிரசனம் இல்லை. அவர் 400 பேருக்கு மத்தியில் ஒரு வாசலை காட்ட விரும்புகிறார். உன்னுடைய மாம்சம் எழுப்புகிற நேரத்திலே தேவன் சட்டமாய் உன்னோடு கூட பேசுவார். பரிசேயனை நான் கேட்கிறதுக்கு பதில் சொல்லேன்னு சொல்லுவார். உடனே டைம் பண்ணிடுவேன். இந்த மாம்சத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. மிகாயா வருவார். 400 பேருக்கு மத்தியில தேவ ஊழியம் வருவார். தேவனுடைய வார்த்தையை சுமந்தவராக ஆண்டவர் நல்ல கவனிக்கணும். ஆளா மிகாயா அவர் கூப்பிடலைங்க, ரெஸ்பெக்ட் இல்லை, மரியாதை இல்லை. அதனால தேவன் வரமாட்டேன்னாரா? நல்லது. நீங்க உலகத்துல எந்த மூல முக்குல போனாலும் இந்த மாதிரி ஆண்டவரை பார்க்க முடியாது. மரியாதை கொடுக்காத இடத்துல மரியாதை தலைவாசல் விதிக்க வேண்டாம் என்பது பழமொழி, எப்படிதானா? ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. என் பிள்ளை எத்தனை தடவை படிக்கலன்னா அப்பான்னு குண்ட உடனே டைரக்டா ஓடி வந்து அவன் மதிக்க மாட்டான். இப்பவும் நான் சொன்னதை கேட்க மாட்டான்னு தெரிஞ்சாலும் ஆலோசனை சொல்லு, நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய நான் செய்ய வேண்டியது. 400 பேருக்கு நடுவில் ஒரு வார்த்தை வரும். என் மாம்சம் தலை ஊக்குகிற நேரத்தில் அதை தட்டி ஒட்டி, அதான் சொல்றேன், ஒட்டிக்கணும். இந்த மாம்சத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. மாம்சத்தை பேணி காக்காதீங்க. இந்த மாம்சம் புழுத்திட்டது. ஆவிய பேணி காக்கணும். ஆவியானவரை பேணி ஆவியிலே நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டே சொல்லுகிறார். எங்கள் உள்ளமான மனிதனானது நாளுக்கு நாள் மறுரூபம் அடைந்து கொண்டே இருக்கிறது. புறமான மனிதன் அழிக்கப்பட்டு விட்டான், ஆனால் உள்ளான மனிதன் ஸ்ட்ராங் ஆகிக்கொண்டே. ஆனா எனக்கு திருச்சபையில நிலைமை என்ன தெரியுமா? உள்ளான மனிதன் செத்து கொண்டே இருக்கிறான், வெளிய மனிதன் ஸ்ட்ராங்கா இருக்கிறது போல. ஒரு ரகசியம் தெரியுமா? உள்ளான மனிதன் ஸ்ட்ராங்கா இருந்தா வெளியான மனிதன் கோலியாத்தை கண்டு பயப்படவே மாட்டான். அவனுடைய உருவம் சிறியதா இருந்தாலும் அவனுக்கு எந்த வெப்பன்ஸும் இல்லைனாலும் அந்த வெளியான மனிதன் பயப்படவே போறதில்லை. காரணம் என்ன தெரியுமா? உள்ளான எனக்குள்ள ஆவியானவர் சொல்லுவார், உன்னாலே முடியும், நீ இறங்கி போய் என்று சொல்லி. நாம் இன்னைக்கு நமக்கு வெளியே வர ஒரு வழி உண்டு. ஆனால் நிறைய நேரம் அந்த வழியை நாம் கண்டுபிடித்தும் அதுக்கு நடுவிலே போகிறது இல்லை. யோசபாத்தை போல நாம் தவறான பாதையிலே போகிறோம். இன்னைக்கு நீங்க யோசிங்க, நீங்க என்ன பாதையில போறீங்க? மாம்சத்தின் சத்தம் மேலோக்கி நிற்கத்தான் செய்யும். ஆனால் அதை அடக்கி ஒடுக்குகிறதுக்கு நமக்கு பலனும் உண்டு. ஆவியானவர் நமக்கு ஒத்தாசை செய்கிறார். அவர் சொல்லுகிற சத்தத்தை கேட்டு அது சரி என்று விட்டு எடுத்ததுக்கு அப்புறம் மாம்சத்துக்கு கீழ்படியாது. அது கடைசி வரைக்கும் சுத்தி எழுப்பி நிற்கதான் செய்யும். அப்பவும் அடிச்சு என் காலுக்கு கீழே நான் போட்டோம். ஒரே ஒரு விஷயத்தை கடைசியில சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு நிறைய பேர் இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல திருச்சபையுடைய விசுவாசிகளுக்கு தங்கம் எது தகரம் எது என்பது அடையாளம் தெரிகிறதா? எப்படி? தங்கம் எது? தகரம். அது தங்க கவரிங் எது சொன்னா இது கவரிங். இது என்னது? தங்கம். நல்லா தெரியுது. ஜகத்துடைய மேன்மை என் பிள்ளைகளுக்கு நல்லா தெரியுது. அதிகாலை ஜகத்துடைய மேன்மை நல்லா தெரியுது. மாம்சம் எது? ஆவியது நல்ல என் பிள்ளைகளுக்கு தெரியுது. ஆனா எதை செலக்ட் பண்ணுகிறோம் தெரியுமா? எதை? கவரிங்கையே செலக்ட் பண்ணுகிறாய். ஆவியானவரை செலக்ட் பண்ணுகிறது இல்லை. உன் மாம்சத்துல ஓடி ஜெயிக்க முடியாது. மாம்சத்துல ஓடின எவரும் ஜெயித்ததாக சரித்திரம் இல்லை. மாம்சத்தை அடக்கி ஒடுக்கிறவர்கள் எல்லாருமே ஜெயித்திருக்கிறார்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், மாம்சம் எழும்பதான் செய்யும். ஆனா அடக்கி ஒடுக்க தேவ பலன் எனக்கு உண்டு. எல்லாரும் சொல்லுங்க, தேவ பலன் எனக்கு உண்டு. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, தேவ பலன் எனக்கு உண்டு. பக்கத்துல இருந்து உங்க
கையை பிடிச்சு சொல்லுங்க, மாம்சம் எழுப்பத்தான் செய்யும். எல்லா நேரத்திலும் உங்க மாம்சம் எழுப்போம். உங்களுக்குள்ள இருக்க மாம்சம் எழுப்போம். அதை அடக்கி ஒடுக்க தேவபலன் உங்களுக்கு உண்டு. நிச்சயமா நீங்க ஜெயிப்பீங்க. ஒரே ஒரு விஷயத்தை செஞ்சிருங்க, உங்க பின்னாடியே வர்ற ஆவியானவரை பாருங்க. அவரை மிஸ் பண்ணிடாதீங்க, அவரை சிறையில போட்டுறாதீங்க, கடைசியில அலறாதீங்க. அவரோடு கூட இணைந்து நடங்க. நீங்க வெற்றி அடைகிறத நான் பார்ப்பேன். என்ன செய்வீங்களான்னு கேளுங்க. செய்வேன்னு சொல்றவங்க எல்லாரும் மனங்கள் படி. ஆண்டவரே மக்கள் நன்மை. ஆண்டவரே நீங்க சொன்ன அறிக்கை பிரகாரம் ஆண்டவரே மாம்சம் சொன்னால் அல்ல ஆண்டவரே, அரியானவரே நீங்க சொன்னா போதும், நாங்க சொல்லிடுவோம். இங்க இருக்கிற எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டவரே நான் நிக்கிறேன் ஆண்டவரே, உங்களை பார்த்து நான் நிக்க போறேன் ஆண்டவரே, என் டைரக்ஷனை மாத்த போறேன் ஆண்டவரே. நான் ஒரு நடுவில் உங்க சத்தம் அமைதியாக வரும்பொழுது உங்களோடு இணைய போகிறேன் என்று சொல்லி இந்த இடத்துல முடிவெடுத்த ஒவ்வொருவரையும் என் தேவனுடைய கரம் பிடித்தபடியான மக்கள் நன்றி ஆண்டவரே. அந்த மாம்சம் வலிக்கப்பட்டபடியாலே, இந்த மாம்சம் ஆண்டவரே அப்பா செத்தபடியாலே, அவன் ஆண்டவருடைய ஆடையை உரிக்கப்பட்டபடியாலே மக்கள் நன்றி. தொடர்ந்து ஆவியானவருடைய நடத்துதல் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. உங்கள் ஸ்தோத்திரம். யூதா சொன்னது போல நாங்கள் ஆண்டவரை உண்மை விட்டு பிரித்தால் எங்களுக்கு வாழ்க்கையே இல்லை ஆண்டவரே. அடுத்த நொடி எங்களுக்கு மரணம் ஆண்டவர்கள் உங்களை விட்டு பிரிகிற வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் என்று முடிவெடுத்திருக்கிறோம். எங்களோடு கூட இணைந்து நடத்துங்க, எங்களை நடத்தி நிச்சயமா இந்த வருகையில கம்பீரமாக எதிர்கொண்டு வர உதவி செய்ய கூட மாற்றுங்க, வழி நடத்துங்க. ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளுங்க. ஜீவனுள்ள அன்பின் பார்ப்போம்.